ஒரு அரசியல் பிரதிநிதித்துவத்தில் ஒருத்தருக்கு பிரச்சனை வருது. என்ன ஒரு காரணம் பார்த்தா அவன் ஒரு இஸ்லாமியன்றதுனால நம்ம வேதனைப்படுறோம். ஏன் நம்ம மட்டும் இப்படி ஒதுக்கப்படணும், நமக்கு மட்டும் ஏன் இந்த சிக்கல் என்று நாம கவலைப்படுறோம். அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், மறுமையில் அவனுடைய நிலை வேறு மாதிரியா இருக்கும். நீ இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை வச்சிட்டு அல்லாஹ் சொல்றான், சனஸ்தத்ரிஜுஹும் ஃபதர்னி வமை யுகத்திபு பிஹாதல் ஹதீஸ். இந்த செய்தியை, இந்த மார்க்கத்தை யார் மறுக்கிறார்களோ, யார் பொய்ப்பிக்கிறார்களோ அவர்களை என்னிடம் விட்டு விடுங்கள். சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன். இது என்னுடைய வாக்கு. அவர்கள் அறியாத புறத்திலிருந்து அவர்களை படிப்படியாக நான் இறக்குவேன் என்று அல்லாஹ் சொல்றான். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா வ நஸர அப்தா வ அஸ்ஸ ஜுந்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா என்றார்கள் அல்லாஹ்வின் தூதரின் தோழர்கள். வணங்க தகுதியான இறைவன் ஒருவன் தான். எந்த மண்ணில், எந்த ஆலயத்தில் அல்லாஹ்வின் பெயரை உச்சரிக்க கூடாது என்றார்களோ அதே மண்ணில், அதே ஆலயத்தில் கத்தியின்றி ரத்தமின்றி மிக பெரும் வெற்றியை கொடுத்து அவர்களை உள்ளே வைத்தான் அல்லாஹ். தக்பீர் முழக்கங்கள் விண்ணை புழக்க எதிர்க்கக்கூடிய எவனும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் நிற்க முடியாது என்ற வெற்றியை அல்லாஹ் வந்து, இப்போ போங்க 10 வருஷம் கழிச்சு உங்களை இதே இடத்துக்கு வெற்றியா கூட்டு வரேன் வாக்குறுதியெல்லாம் கொடுத்து அனுப்பி அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வை நம்புபவர்களை அல்லாஹ் கைவிடுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ். நிச்சயமாக புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகிறது. நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு. அவனையே புகழ்கிறோம், அவனிடத்திலே உதவி கோருகிறோம். வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. அவனிடத்திலே பாவ மன்னிப்பு கோருகிறோம், அவனையே நம்பிக்கை கொண்டுள்ளோம், அவன் மீதே முழுமையாக சார்ந்தோம். வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா. நம்முடைய உள்ளங்கள் ஏவக்கூடிய தீங்குகளை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுவர்களாக. வமின் ஸய்யிஆத்தி அமாலினா. நம்முடைய செயல்களில் மிக கெட்டவைகளை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுவர்களாக. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு. யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டினானோ அவரை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை. உமையுலில்ஹு ஃபலா ஹாதிய. யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவரை மீட்டு நேர்வழிக்கு கொண்டு வருபவர் யார்? வனஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். வணங்க தகுதியான ஒரே இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று சாட்சியம் கூறுகிறார்கள். வனஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. பின்பற்ற தகுதியான ஒரே முன்மாதிரி அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ்வின் அடியார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் என்று சாட்சியம் கூறுகிறார்கள். قال تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ஒரே ஆன்மாவிலிருந்து உலக மக்கள் அனைவரையும் படைத்த அல்லாஹ் ஒருவனையே அஞ்சுங்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் உபதேசித்தவனாக. قال نبينا صلى الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله. வார்த்தைகளின் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதம் திருமறை குர்ஆன். وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. வழிமுறைகளில் மிகச் சிறந்தது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. ஷரல் உமூரி முஹ்தஸாத்துஹா. செயல்களில் மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படக்கூடியவை. குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ. மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய அனைத்தும் பித்ஆத். வ குல்லு பித்ஆத்தின் ضلاலா. அனைத்து பித்ஆத்துகளும் வழிகேடு. வ குல்லு ضلالத்தின் ஃபின்னார். அனைத்து வழிகேடும் நம்மை நரகத்தின் பால் கொண்டு சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையினை ஆரம்பிக்கும் பொழுதும் எதை சொல்லி ஆரம்பிப்பார்களோ அதையே நானும் சொல்லி இறை தூதரின் பாதையில் இந்த உரையினை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கு மார்க்கத்தின்படி வாழ்வதற்கு வாய்ப்புகள் தருகிறார். அந்த சூழலை பயன்படுத்திக் கொண்டு அதை கரெக்டா யூஸ் பண்ணி அதை சரியா வாழக்கூடிய இடம் ஒன்று இருக்கிறது. அதை வந்து எல்லாம் தெரியும், இப்படிலாம் இருக்கணும்னு தெரியும், இருந்தாலும் இப்படிலாம் இருந்தா சரிப்பட்டு வருமா அப்படின்னு அதை வந்து அப்ளை பண்ணாம வாழ்ற கூட்டம் ஒன்று இருக்கு. ஷைத்தான் பல்வேறு வகையாக மனிதர்களை வழிகெடுக்கிறாங்க. அதுல ஒண்ணு என்ன செய்யறான் அப்படின்னா, அவங்க சரியா வாழல, ஆனா அவங்க எல்லாம் உலக ரீதியா சக்சஸ் பண்றாங்க இல்லையா, நீங்க அல்லாஹ்வின்படி வாழ்ந்து உங்களுக்கு என்ன கிடைச்சது என்று கேட்கிறார். இப்படி ஒரு சில பேரை வந்து டைரக்டா வழிகாட்டி விட்டுருவான். ஒரு சில பேரை நல்லது செஞ்சு அந்த செய்யறதுல வந்து பெருமை
கட்டி எதையாவது யாருக்காவது காட்டுறதுக்கு செய்ய வச்சு அது இல்லாம ஆக்கிடுவாங்க. இன்னும் சில பேரை நல்லது செய்ய வச்சு அவங்களுக்கே கெட்டவங்களை காட்டி அவங்க எல்லாம் பாரு கரெக்டா தானே இருக்கிறாங்க, நீ ஏன் அவங்கள மாதிரி வாழக்கூடாது என்று காட்டுவான். அதற்கு நிறைய உதாரணங்களை நம்மால் சொல்ல முடியும். நிறைய உதாரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பரணையில படுத்திருக்கிறாங்க. மேல உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வர்றாங்க. அதை பார்க்க வரும் பொழுது அந்த சம்பவம் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹ் எந்திரிக்கிறாங்க. அவங்க மேல அந்த பேரிச்சம்பழ நாருடைய அந்த பாய் அச்சம்லாம் இருக்கு, பாயுடைய அச்சம். அப்ப ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே அப்ப உமர் எல்லாரும் கேட்கறாங்க, கைசர் கிஸ்ராவெல்லாம் நீங்க பார்க்கலையா? அதாவது நம்முடைய மற்ற அரசர்கள், நீங்க இவ்வளவு பெரிய தலைவர், இவ்வளவு பெரிய அரசர், மற்ற அரசர்கள்லாம் நீங்க பார்க்கலையா? அவங்க எப்படி எல்லாம் வாழ்றாங்க, எவ்வளவு பராக்கிரமா இருக்கிறாங்க. அந்த ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா? அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? கம்பேரிசன் எல்லாருடைய மைண்ட்லயே வரும். அவங்க வந்து வழிகேட்டில இருக்கிறாங்க, தப்பு செய்யறாங்க, பராக்கிரமமா இருக்கிறாங்க, பயங்கரமா வாழ்றாங்க, ஆனா அவங்க செம்மையா இருக்கிறாங்க. நீங்க அல்லாஹ்வுடைய தூதராச்சு, நீங்க இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை தான் இந்த ஒட்டுமொத்த நம்முடைய பயானுக்குமே அடிப்படையாகவும் அமையும். அல்லாஹ் திருமறையில் அதைத்தான் சொல்கிறான். அதையும் நம்ம விளக்கமா பார்ப்போம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா தரதா யா உமர் லஹுமா அத்துன்யா வலனல் ஆখিরাহ. உமரே, நீர் பொருந்திக் கொள்ளவில்லையா? நீர் மேற்கோள் காட்டும் அவர்களுக்கு இந்த அழியும் உலகம்தான் இலக்கு என்றார். அவங்களுக்கு இந்த உலகம் தான். உங்களுக்கு அது புரியாதா? அவர்களுக்கு இந்த அழியும் உலகம் என்றால் நமக்கு அழியா உலகம் இலக்கு. அப்ப நீங்க சொல்ற எல்லாமே அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கலாம், ஆனால் மறுமையை இலக்கு வைத்து நகரக்கூடிய ஒருவனுக்கு அது இன்னைக்கு இல்ல அப்படின்னாலும் அவர்களுக்கு இருக்கிறது என்பது மறுமையை இலக்கு வச்சு போறவனுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்த கூடாது என்பதைத்தான் சொல்றாங்க. என்ன ஷைத்தான் பல்வேறு வகையா வர்றான். ஒன்னு வழி எடுத்து விடுறான், இல்ல கஷ்டத்துல இருந்து தள்ளி விடுறான், இல்ல சிந்தனைங்கிற பேர்ல சில பேர் வழி எடுக்கிறான், பல மாதிரி வர்றான். அதில் ஒரு வகைதான் எதிரிகளை பார்த்து, நம்மை எதிர்ப்பவர்களை பார்த்து, சத்தியத்தை எதிர்ப்பவர்களை. உதாரணத்துக்கு பலஸ்தீன் வந்து நியாயத்தின் பக்கமா தானே இருக்கு, அவங்க இடம் தானே, அவங்க நிலம் தானே, சரி யார் நிலமும் இருந்துட்டு போட்டோம், ஒரு உயிரை இப்படி அநியாயமா கொள்றாங்களே, அப்ப அல்லாஹ் நம்ம பக்கத்துல இருக்கிறாங்க, நம்மளையா வின் பண்ணணும். அவர்களுக்கு இந்த அழியும் உலகம் என்றால் நமக்கு அந்த அழியா உலகம் என்பதுதான் இலக்கு. அப்ப இதுக்கான செட்டில்மெண்ட் எப்ப இதற்கான தீர்வு கிடைக்கும், எப்ப இதற்கான முடிவு கிடைக்கும்? அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார், யௌம யுக்ஷஃபு அன் சாகின், மறுமையில் நடக்கும் என்று அல்லாஹ் ஒன்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸோட இந்த ஆயத்தை சொல்லி காட்டுகிறார். உலகத்தில் ஒருவன் சஜிதா செய்வதற்கும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடப்பதற்கும் சக்தி பெற்றிருப்பான். அவன் நினைச்சா ஒரு அல்லாவே நம்பாதவன், ரசூலாவே ஏற்காதவன் ஒரு சஜிதா பண்ணி காட்டுப்பான்னா உடல் ரீதியா அவனால செய்ய முடியும். டக்குன்னு குனிஞ்சு சஜிதா பண்ணலாமா இல்லையா? ஈஸியா பண்ண முடியும் அவனால. ஆனால் அல்லாஹ் திருமறை எப்படி சொல்றான், யௌம யுக்ஷஃபு அன் சாகின் வ யுதஊன இலா ஸுஜூதி ஃபலா யஸ்ததிஊன். சிலரை மறுமையில் அல்லாஹ் அழைத்து, இப்போ எனக்கு என்ன பாத்துட்டீங்கல்ல, சஜிதா பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அடிபணிந்து காட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஆனால் அவர்களால் அது முடியாது என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லிவிட்டு, ஹாஷிஅத்தன் அப்சாருஹும் தர்ஹகுஹும் தில்லா வகத் கானூ யுதஊன இலா ஸுஜூதி வஹும் சாலிமூன். அதையும் அல்லாஹ்வே சொல்றான். அவங்க உலகத்துல இருக்கும் பொழுது அவங்களால சஜிதா செய்ய முடிந்தது, ஆனா அவங்க செய்யல. ஆனால் மறுமையில் வந்து இப்ப நீ செஞ்சு காட்டு அப்படின்னா சில பேரால செய்ய முடியாது. அவங்க எல்லாம் யாரு? நம்ம யாரெல்லாம் இன்னைக்கு உலகத்துல பார்த்து வியக்கிறோமோ, நம்ம யாரையெல்லாம் உலகத்துல பார்த்து இலக்கா வைக்கிறோமோ, யாரையெல்லாம் உலகத்தில் பார்த்து அவன் அல்லாஹ்க்கு கட்டுப்படல, ரசூலுக்கு கட்டுப்படல, நல்லா இருக்கிறான்னு நினைக்கிறோமோ, யாரையெல்லாம் உலகத்தில் பார்த்து அவன் அல்லாஹ்க்கு கட்டுப்படல, ரசூலுக்கு கட்டுப்படலனாலும் வெற்றிகரமா இருக்கிறான்னு நினைக்கிறோமோ, பிரபலமா இருக்கிறான்னு நினைக்கிறோமோ, அழகா இருக்கிறான்னு நினைக்கிறோமோ, உயரமா இருக்கிறான்னு நினைக்கிறோமோ, யாரெல்லாம் உலகத்தினுடைய கணக்குகளை, உலகத்தினுடைய முடிவுகளை மார்க்கத்திற்கு கணக்கு வச்சு பார்க்கிறோமோ, அவர்கள் எல்லாம் மறுமையில் வரும் பொழுது எப்படி தோல்வி அடைவார்கள் என்பதை அல்லாஹ் சொல்றான். இங்க சாலிமா அவங்களால செய்ய முடியும், ஆனால் மறுமையில் சில பேரால் செய்ய முடியாது. ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவர்களால் செய்ய முடியும். அப்ப அவங்க என்ன ஆவாங்க? அல்லாஹ் சொல்றான், ஹாஷிஅத்தன் அப்சாருஹும் தர்ஹகுஹும் தில்லா. அவர்களுடைய கண்கள் பதறி போகும், பயத்திலே பதறி போகும். தர்ஹகுஹும் தில்லா, அவர்களை இழிவு பிடித்துக் கொள்ளும். அந்த நிலைமைக்கு நம்ம போணுமா போக கூடாதாங்கிறது இந்த உலகத்துடைய வாழ்க்கை. உலகத்துல உயர்வை அடையணுமா, வெற்றி அடையணுமா என்பதற்காக அல்ல.
மறுமையில் அல்லாஹ் நம்மை அடிபணிய சொன்னால் அடிபணிய முடிந்த ஒரு உடலை, ஒரு ஆற்றலை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தான் சப்ஜெக்ட். ஆனால் சிலருக்கு முடியாது என்று அல்லாஹ் சொல்றான். ஹாஷியாத்தன் அப்சாருஹும் தர்ஹகுஹும் தில்லாஹ். அவர்களுடைய பார்வைகள் பயத்தில் நடுங்கி போகும், அவர்களுக்கு இழிவை பிடித்துக் கொள்ளும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். வகத் கானூ யுதஊன இலா ஸுஜூத். இதற்கு முன்னால் அவர்களை சஜ்தாவிற்கு அழைக்கப்பட்டால் அவங்களால செய்ய முடியும் உலகத்துல, ஆனால் மறுமையில் அவர்களால் செய்ய முடியாது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஃபதர்னி வமை யுகذிப். அதான் இப்ப முக்கியமான ஃபதர்னி வமை யுகذிப் பிஹாதல் ஹதீஸி சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன். நீ விட்டுருங்க, நீங்க என்கிட்ட விட்டுருங்க. அல்லாஹ் சொல்றான், உங்களை எதிர்ப்பவர்களை நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, நம்மளை எதிர்க்கிறான், இஸ்லாமியர்களை அடிக்கிறான், இன்னைக்கு இங்க ஒரு ஆட்சி நடக்கிறது, அந்த ஆட்சி முஸ்லிம்களுக்கு அநீதி இழைக்கிறது, வேதனைப்படுறோம். உலகளாவிய அளவில் என்ன பிரச்சனை? உலகளாவிய அளவில் ஒரே அடையாளத்தை மட்டுமே நெருக்கடி தருகிறான். ஒரு காரணம் என்ன? அவன் முஸ்லிம்ங்கிறதுனால. ஒரு அரசியல் பிரதிநிதித்துவத்தில் ஒருத்தருக்கு பிரச்சனை வருது, என்ன ஒரு காரணம் பார்த்தா அவன் ஒரு இஸ்லாமியர் என்பதனால நம்ம வேதனைப்படுறோம். ஏன் நம்ம மட்டும் இப்படி ஒதுக்கப்படணும், நமக்கு மட்டும் ஏன் இந்த சிக்கல் என்று நாம கவலைப்படுறோம். அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், மறுமையில் அவனுடைய நிலை வேறு மாதிரியா இருக்கும். நீ இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை வச்சிட்டு அல்லாஹ் சொல்றான், சனஸ்தத்ரிஜுஹும் ஃபதர்னி வமை யுகذிபு பிஹாதல் ஹதீஸ். இந்த செய்தியை, இந்த மார்க்கத்தை யார் மறுக்கிறார்களோ, யார் பொய்ப்பிக்கிறார்களோ அவர்களை என்னிடம் விட்டு விடுங்கள். சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன். இது என்னுடைய வாக்கு. அவர்கள் அறியாத புறத்திலிருந்து அவர்களை படிப்படியாக நான் இறக்குவேன் என்று அல்லாஹ் சொல்றார். அவர்கள் அறியாத புறத்திலிருந்து அவர்களை படிப்படியாக நான் இறக்குவேன். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வ உம்லி லஹும் இன்ன கைதி மதீன். அவர்களை நானே கையாள்வேன், நானே அவர்களை கையாள்வேன், நானே டீல் பண்ணிக்குவேன் அவங்களை. என்னுடைய சதி என்பது தெளிவானதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றார். இதைத்தான் ஒரு மூமின் தன்னுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும். ரசூலுல்லாஹ் பார்த்து உமர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, ஏன் இப்படி இருக்குது? நான் அங்க வெற்றி அடையணும், என்னுடைய கபருக்கும் என்னுடைய மறுமைக்கும் கணக்கு காட்ட வேண்டும் என்பதை பற்றித்தான் என்னுடைய கணிப்புகளும் கணக்குகளும் இருக்க வேண்டும். மறுமையில் நான் வெற்றி அடைந்து விடுவேனா? மறுமையில் எனக்கு அல்லாஹ்வுடைய அருள் பார்வை கிடைத்து விடுமா? ஒருத்தன் நிறைய தொழுகிறான், அதனால் ஒருவனுக்கு சொர்க்கம் கிடைத்து விடுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. ஒருத்தன் நிறைய அமல் செய்யறான், அதனால் ஒருவனுக்கு சொர்க்கம் கிடைத்து விடுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்லை. அப்ப எதனால? அல்லாஹ்வுடைய அருள் யாருக்கு நெருக்கமாக இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய அருள் பார்வை யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் நாளை மறுமையில் சொர்க்கம் போக முடியும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறாங்க, அடுத்து பள்ளியாசலுக்குள்ள நுழைய சொர்க்கம் போவார் அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பள்ளியில் நுழைய போறவர் எல்லோருடைய பார்வையும் அங்கதான் இருந்துச்சு, யார் நுழைய போறா. அப்போ ஒருத்தர் ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்ல, தன்னுடைய ஒழு எடுத்து தண்ணி கூட அப்படி காயாம தன்னுடைய காலணிகளை எடுத்துக்கிட்டு இப்படி வராரு. அப்ப அதை பார்க்கிற சஹாபி சொல்றாரு, அப்படி என்ன இவரு பெரிய சொர்க்கவாதி, அது நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும், என்ன நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அவரு பெருசா தொழுவும் இல்லை, போயிட்டாரு, தொழுதுட்டு போயிட்டாரு. அவர்கிட்ட போய், நான் விருந்தினரா அவங்க வீட்டுல இருக்க விரும்புறேன், சரி இருங்க. ஒரு நாள் 2 நாள் பார்த்துட்டாரு, ஒன்னும் பெரிய அமல்லாம் இல்ல, ஒன்னும் பெரிய செயல்லாம் இல்ல. சரி அவர்கிட்டே கேட்டுருவோம், என்ன நீங்க அப்படி பண்றீங்க அப்படி. அப்ப அவர் சொல்றாரு, நான் எந்த ஒரு முஸ்லிமை பற்றியும், எந்த ஒரு அடியாரை பற்றியும் எப்பவுமே நைட்டு தூங்க போகும்போது அவங்கள பத்தி இருக்கிற எல்லா நிலைப்பாடுகளையும் அழிச்சு ஃப்ரீயா மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்குவேன். நைட்டு தூங்க போறேன் அப்படின்னு சொன்னா யாரை பற்றியும் எந்த தவறான எண்ணத்தையும் மைண்ட்ல வச்சுக்காம நான் நிம்மதியான முறையில போயிருவேன். இதை தவிர ஸ்பெஷலா என்கிட்ட எந்த அமலும் கிடையாது. இதை அல்லாஹ் விரும்புகிறார். நாம நினைக்கிறோம் நம்முடைய பெரும் பெரும் அமல்களாலும் பெரிய பெரிய செயல்களாலும் சொர்க்கம் கிடைக்கும் என்று நினைக்கிறோம். நம்முடைய எதிரிகள் நல்லா தானே இருக்கிறாங்க, இஸ்லாத்தை எதிர்க்கிறாங்க, ஆனா அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, நெகட்டிவ் கம்பேரிசன் நம்ம செஞ்சுக்கிட்டே வர்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பொறுமையோடும் அமைதியோடும் இருக்கும் பொழுது, நிதானத்தை நீங்கள் கையாண்டு இருக்கும் பொழுது இறுதி வெற்றி என்பது இறையச்சமுடையவர்களுக்கு கிடைக்கும். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், வல் ஆகிபத்து லில் முத்தகீன், இறையச்சமுடையவர்களுக்கு தான் இறுதி முடிவு என்பது மிகச் சரியானதாக அமையும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அதே மாதிரி அவரை மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு யார் மீதும் தவறான எண்ணம் கொள்ளாதவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இருக்கிறதுலேயே மென்டலி பயங்கரமான ஒரு மன உளைச்சலை தந்தவன் யார் என்றால் அப்துல்லா பின் உபை பின் சலூல். அவன் தான் முனாஃபிக்குடைய தலைவர். அவன் பேசாத பேச்சு கிடையாது, செய்யாத செயல் கிடையாது. அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி தப்பா இட்டு கட்டி விடுறான், அவங்களுடைய கற்பை பத்தி தப்பா பேசுறான். அதை விட அவன் பண்ண பெரிய காரியம் என்ன அப்படின்னா, உஹது போர் நடக்கும். உஹது போர் நடக்கும்போது எதிரிகள் ஒரு 1000 பேருக்கு மேல இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கூட வந்து ஒரு வலுவான படை ஒன்று இருந்துச்சு. 2 கருத்து கேட்கப்பட்டுச்சு. 2 கருத்து. என்ன கருத்து அப்படின்னா, மதீனாக்குள்ளேயே இருந்துகிட்டு எதிரிகள் வந்தா தாக்குறது, இல்லன்னா உஹது மலைக்கு போய் நின்று எதிரிகள் உஹதுக்கு வந்த பிறகு அவங்களை தாக்குறாங்க. இப்படி 2 மஷூரா நடந்துச்சு. அந்த மஷூரால வந்து பெரும்பான்மையா இவன் வந்து அப்துல்லா பின் உபை என்ன சொன்னா, நம்ம மதீனாக்குள்ளே இருக்கோம், அது பேச்சுவார்த்தை அப்படி முன்ன பின்ன ஆகி அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, போயே தாக்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. போய்கிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் வந்து இவன் பேச்சு கேட்கிறான். 300 பேர் இவன் பேச்சு கேட்கிறான். அவன் கொஞ்சம் தூரம் போனா என்ன சொன்னான், நம்ம ஆலோசனை பண்ணது வந்து இங்க இருந்து தாக்குறது தானே, நீங்க ஏன் வெளியே போய் தாக்குறீங்க, நாங்க இது உடன்பட மாட்டோம் வரோம்னு சொல்லிட்டு போர் நடக்க இருக்கிற பாதியிலே இழுத்துட்டு வந்துட்டான் எல்லாரும். போர் நடக்கும் போது பாதியிலே இழுத்துட்டு வந்துட்டான் எல்லாரும். அதனாலதான் உஹதுல பெரிய பின்னடைவாச்சு, ரொம்ப பெரிய பின்னடைவாச்சு. அது பெரிய பின்னடைவாச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லு போச்சு, நிறைய சஹாபாக்கள் ஷஹீதானாங்க உஹது போர்ல, பெரிய சங்கடங்கள் சிக்கல்கள் ஏற்பட்டுச்சு. இந்த அப்துல்லா பின் உபை பின் சலூல் வந்து இறந்துட்டான். அவனுடைய மகனார் தூய முஸ்லிம். இவன் முனாஃபிக், அவன் தான் முனாஃபிக்குடைய ஹெட். அவனுடைய மகனார் முஸ்லிம். அப்ப அவன் என்ன செய்யறாரு, எங்க அப்பாவுக்கு நீங்க தான் தொலை வைக்கணும், எங்க அப்பாவுக்கு நீங்க தான் தொலை வைக்கணும். அனைத்துக்குமே கருணை, மன்னிப்பு, அமைதி என்று சென்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போயிட்டாங்க, தொழுவைக்கே போயிட்டாங்க. தொழுவைக்கு போகும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுக்கிறாங்க, போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ரசூலுல்லாஹ்வுடைய எண்ணம் எப்பவுமே எப்படின்னா, அல்ல நம்ம போய் தொழுவைக்கு போவோம். அவ போகும்போது கடைசியா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மேல் ஆடையை பிடிச்சு இழுத்துறான், நீங்க போவே கூடாது, அதை தட்டி விட்டு போய் ரசூலுல்லாஹ் தொலை வைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் அதை கண்டிக்கிறான், அது தப்பு, முனாஃபிக்குகளுக்கு நீங்க தொலை வச்சது தப்புன்னு கண்டிக்கிறான். ஆனால் இங்க நீங்க கவனிக்க வேண்டிய அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்பு எப்படின்னா, மனதளவில் அவங்க எப்படி தயாராகிறாங்க. மார்க்க ரீதியாக அது தவறு என்று அல்லாஹ் அறிவிச்சிட்டான், அது வேற விஷயம். மன ரீதியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு எவ்வளவு நோவினை கொடுத்தவர்களை கூட மன்னிக்கக்கூடிய பண்பை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஒரு ஈமான் கொண்டவனுடைய உணர்வு எப்படி இருக்கும் என்பதை இஸ்லாம் சொல்கிறது என்று சொன்னால், உலக ரீதியாக தனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம், சிரமங்கள், தனி மனித ரீதியாக ஒருவன் தன்னை விட உயர்வாக இருக்கக்கூடியது, தன்னை விட தாழ்வாக போகக்கூடிய செயல்பாடுகள், இதையெல்லாம் கம்பேர் பண்ணி ஒரு ஈமானை முடிவு செய்ய முடியாது. ஒருத்தருடைய முழு இலக்கு, நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னதை போல, நீங்க கைசரை பாருங்க, கிஸ்ராவை பாருங்க, அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க. நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், நீங்க ஏன் வாயில படுத்துறணும், உங்களுக்கு வேர்த்து கொட்டுது பாருங்க, நீங்க ஏன் இந்த கஷ்டப்படணும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, நீங்கள் சொல்லும் அவர்களுக்கு இந்த அழியும் உலகம் என்றால் நமக்கு அந்த அழியா உலகம் தான் இலக்குன்னு சொன்னாங்க. இங்க ஒரு ட்விஸ்ட் ஒன்னு இருக்கு, அப்படி சொன்னாங்க. ஆனால் அழியா உலகத்தை இலக்கு வச்சு போறவனுக்கு அல்லாஹ்வுடைய அருள் பார்வை கிடைக்காமையா போயிடும். அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்றான்னு சொன்னேன், ஃபதர்னி வமை யுகஸிபு பிஹாதல் ஹதீஸ். அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்றான், ஃபதர்னி, உலகத்துல அவன் அப்படி பண்றான் இப்படி பண்றாங்கிறதுக்காக நீங்க உங்களுடைய ஈமான, அல்லாஹ்வுடைய சக்தியை பிலிட்டில் பண்ணிடாதீங்க, குறைவா எண்ணிடாதீங்க. ஃபதர்னி, இதெல்லாம் என்கிட்ட விட்டுருங்க, நீங்க ஈமானா வாழுங்க. ஃபதர்னி, இதை என்கிட்ட விட்டுருங்க. யாரெல்லாம், மை யுகஸிபு பிஹாதல் ஹதீஸ், உங்களை எதிர்ப்பவர்கள், இந்த மார்க்கத்தை பொய்ப்பிப்பவர்களை என்கிட்ட விட்டுருங்க. சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன். மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு நினைவுபடுத்துறேன், அல்லாஹ்வுடைய வார்த்தை, சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன், அவர்கள் அறியாத புறத்தில் இருந்து அவர்களுடைய சரிவை நான் உறுதி செய்வேன் என்றான் அல்லாஹ். நான் சொன்னேன் பாத்தீங்களா, நீங்க ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கைசர் கிஸ்ராவை பார்க்கலையா, அவங்க எல்லாம் பார்க்கலையா, எவ்வளவு சூப்பரா இருக்காங்கன்னு உமரையில கேட்டாங்கன்னு. அடுத்து ஒரு 20 ஆண்டு, அதிகம்லாம் இல்ல, அடுத்து ஒரு 15 ஆண்டு, அதிகமாலாம் இல்ல. அதே எந்த உமர் ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்டாங்களோ, அதே உமருடைய ஆட்சியில் கைசர் கிஸ்ராவின் கோட்டைகள் எல்லாம் கைப்பற்றப்பட்டு
அதே உமருடைய ஆட்சி கைசர் கிஸ்ராவின் கோட்டைகள் எல்லாம் கைப்பற்றப்பட்டு அதனுடைய அவன் கோட்டையில் எப்படி இருக்கும்னா ஒரு பெரிய தூண், அந்த தூணை சுத்தி வைரத்தாலே அலங்கரிச்சு அவைகள் அனைத்தும் வெற்றி கொள்ளப்பட்டு மதீனத்து தெருக்களிலே மஸ்ஜித் நபவியிலே வைத்து பங்கு வைத்து இஸ்லாமியர்களுக்கு தரப்படுகிறது. ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லல, நீ ஈமான் கொண்டு வாழும் பொழுது உன்னை அல்லாஹ் ஒரு நாள் உயர்த்துவான் இந்த உலகில், அப்படி சொல்லல. நமக்கு அந்த அலியா உலகம் தான் இலக்கு. இப்ப நான் சொல்றேன், அந்த அலியா உலகம் தான் இலக்கு என்றால் நீ காலத்துக்கு இதே கஷ்டத்துல அல்லாஹ் வச்சிருப்பான் என்று மட்டும் நினைக்காதீர்கள். அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான், ஃபதர்னி வமை யுகத்திபு பிஹாதல் ஹதீஸ். இஸ்லாத்தை எதிர்ப்பவர்கள், அல்லாஹ்வுடைய எதிரிகளை என்னிடம் விட்டு விடுங்கள். சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன். அவர்கள் அறியாத புறத்திலிருந்து அவர்களை கீழிறக்கி காட்டுவது என்னுடைய கடமை. அதே உமர் கிட்ட ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நீங்க சொல்ற அவங்களுக்கு எல்லாம் இந்த அழியா உலகம், நமக்கு அந்த அழியா உலகம், நம்ம பாட்டு நம்ம பயணத்துல போயிட்டே இருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய திசை நோக்கி பயணத்தை தெளிவாக நகர்த்தினார்கள். எந்த உமரிடம் அவர் காட்டிய மேற்கோளுக்கு நமக்கு மறுமைதான் இலக்கு, அதை பத்தி நீ கவலைப்படாதீங்கன்னு சொன்னாங்களோ, அதே உமரின் கைகளால் அவர்களே வெற்றி கொள்ள வைத்தார்கள். அப்ப நம்முடைய காரணம், நம்முடைய இலக்கு என்னவா இருக்கணும்? நம்முடைய இலக்கு என்னவா இருக்கணும்? மார்க்கத்தின்படி வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கையின் தெளிவு என்பது தூய்மையா. அவ்வளவுதான். மத்த மாமன் எப்படி இருக்கிறான், இவன் எப்படி இருக்கிறான், இவன் முன்னேறிட்டான், அவன் நம்மளை வென்றுட்டான், அவன் லட்சம் இஸ்லாமியர்கள் எப்படி குடிட்டான், அவன் 1000 பேரை சிறையில் அடைச்சிட்டான். அது முஸ்லிமுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரொம்ப கஷ்டமா இருக்குனாங்க. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹும், யாசிர் ரலியல்லாஹு அன்ஹும், சுமையா ரலியல்லாஹு அன்ஹும், ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்களை கஷ்டப்படுத்துறாங்க. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர், ஐயோ கஷ்டம் தாங்க, கொஞ்சம் சகிங்க, அப்படி சொல்லாம இந்த மார்க்கத்தை ஏற்றவர்களை உயிரோடு தலை மட்டும் வெளியே வைத்து புதைத்து விட்டு இரும்பு பற்கள் கொண்ட கம்பிகளால் அவர்களுடைய தலைகளின் மீது அறுத்தார்கள். இந்த மார்க்கத்தை ஏற்றதற்காக நாம் முன் சென்ற மக்களை, அவர்களை விடவா நீங்கள் சிரமத்தை அனுபவித்து விட்டீர்கள், பொறுமைகாரர்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப ஈமான் கொண்டவர்களுக்கு தான் இறுதி வெற்றியை அல்லாஹ் உறுதி செய்திருக்கிறார். இறுதி வெற்றியை ஈமான் கொண்டவர்களுக்கு தான் அல்லாஹ் உறுதி செய்திருக்கிறார். ஏமாற்றுபவர்கள், பொய் பேசுபவர்கள், அயோக்கியத்தனம் செய்பவர்கள், திருடுபவர்கள், பிறர் சொத்தை அபகரிப்பவர்கள், ஃப்ராடுத்தனம் செய்பவர்கள், இவர்களுக்கு என்ன அல்லாஹ் செய்வான்? ஃபதர்னி, அல்லாஹ்வுடைய வார்த்தை இது. ஃபதர்னி, அவர்கள் எல்லாம் என்னிடம் விட்டு விடுங்கள். உமை யுகத்திபு பிஹாதல் ஹதீஸ். இத உண்மைன்னு ஏத்துக்காம இத நம்பாத அயோக்கியர்களை என்னிடம் விட்டு விடுங்கள். சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன். அவர்கள் அறியாத, ஏனா எப்பவுமே தவறுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன அப்படினா, அவன் கீழே விழுவான், சைத்தான் அவன் மேல போற மாதிரியே காட்டுவான். அவன் கீழே விழுந்துகிட்டே இருப்பான், சைத்தான் அவனுக்கு எப்படி காட்டுவான்? செம்ம சூப்பரா இருக்கு, அப்படியே மேல போயிட்டே இரு அப்படியே. ஆனா அவன் கீழே விழுந்துட்டே தான் இருப்பான். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், மின் ஹைது லா யஅலமூன். அவனுக்கு அது தெரியாது. எப்ப தெரியும்னா, கீழே விழுந்து மண்டை கைகால்லாம் உடையிற மாதிரி ஒரு லாஸ்ட் சூழ்நிலை வரும், அன்னைக்குதான். ஆனால் ஈமான் கொண்டவனுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே தலைகீழ, அவன் கீழே இறங்கி இருக்கிற மாதிரியே தான் தெரியும். ஆனா நிலவரம் என்ன? அல்லாஹ் அவனை உயர்த்தும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். அத வாக்குறுதியா கூட நீங்க சொல்ல வேண்டியது இல்ல. ரசூலுல்லாஹ் பார்க்கும்போது அந்த சம்பவம் சொன்னேன். அவங்க மேல ஏறி வந்து, ஏன் யா ரசூலுல்லாஹ் இப்படி இருக்குது உங்களுக்கு, அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, அவன் எப்படி வேணா இருந்துப்பான்பா. அதான் ஒரு மூமினுடைய பதில். நம்ம ஈமான் கொண்டு மறுமையை நினைச்சு வாழ்றோம், நமக்கு இதான் வாழ்க்கை. ஆனால் அத்தோட அல்லாஹ் விட்டானா? அப்படி ஈமான் கொண்டு வாழ்றவங்களை உயர்த்தி காட்டினான், கண்ணியப்படுத்தி காட்டினான், வெற்றியை கொடுத்து காட்டினான் அல்லாஹ். அதனால் தான் மக்காவில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்காக கிளம்பிய போது திரும்பி பார்த்து, இந்த உலகில் உன்னை விட என் மனம் கவர்ந்த ஒன்று இல்லை, உன்னை விட்டு என்னை பிரித்து விட்டார்களே என்று அல்லாஹ்வுடைய தூதர் வேதனைப்பட்டார். ரசூலுல்லாஹ் அவ்வளவு சீக்கிரமா எதுவும் கலங்க மாட்டாங்க, அவ்வளவு சீக்கிரம் கலங்க மாட்டாங்க. மறுமையை தவிர்த்து உலக விஷயங்கள், அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மரணம், அபூ தாலிபுடைய மரணம், ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணம், இது மாதிரியான சில விஷயங்கள் தான். ஏன்னா அவங்களுடைய சொந்த மகனார் இறந்திருக்கும் பொழுது கூட பெருசா கலங்கல. காசிம் ரலியல்லாஹு அன்ஹு இறந்திருக்கும் போது கூட கலங்கல ரசூலுல்லாஹ். ஏன்னா அப்பதான் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க, கிரகணம் வருதுப்பா, அல்லாஹ் துக்கம் விசாரிக்கிறான். கலங்கி இருந்தாங்கன்னா உட்கார்ந்து இருப்பாங்க ரசூலுல்லாஹ். பட்டுன்னு எந்திரிச்சு, வா இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயத்தான் வலா யன்கசிஃபானி லி ஹயாத்தி அஹத் வலா லி மௌத்தி அஹத். அப்படி கலங்கி உட்காரல. சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. யாருடைய பிறப்பிற்காகவும் இறப்பிற்காகவும் கிரகணங்கள் ஏற்படுவதில்லை. அந்த மூட நம்பிக்கை இஸ்லாம் எதிர்க்கிறதுனா தான் மகனுக்காக இருந்தாலும். ஆனா கலங்கினதுங்கிறது ரொம்ப சில சொற்பமான சூழ்நிலை தான். அப்படி ரசூலுல்லாஹ் ரொம்ப கலங்கினது ஹரமை விட்டு, அதாவது காபத்துல்லாவை விட்டு என்னை பிரித்து விட்டார்களே என்றுதான் ஹிஜ்ரத்தின் போது கலங்கினார்.
அல்லாஹ் அந்த கலக்கத்தை விட்டுட்டானா? பார்த்துட்டு இருக்கிற அல்லாஹ் சும்மா இருந்தானா? 10 ஆண்டுகள், 12 ஆண்டுகள், 12 ஆண்டுகள் அதிபராக அதே இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் அமர வைத்தார். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா வ நஸர அப்தா வ அஸ்ஸ ஜுந்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா என்றார்கள் அல்லாஹ்வின் தூதரின் தோழர்கள். வணங்க தகுதியான இறைவன் ஒருவன் தான். எந்த மண்ணில் எந்த ஆலயத்தில் அல்லாஹ்வின் பெயரை உச்சரிக்க கூடாது என்றார்களோ அதே மண்ணில் அதே ஆலயத்தில் கத்தியின்றி ரத்தமின்றி மிக பெரும் வெற்றியை கொடுத்து அவர்களை உள்ளே வைத்தான் அல்லாஹ். தக்பீர் முழக்கங்கள் விண்ணை புழக்க எதிர்க்கக்கூடிய எவனும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் நிற்க முடியாது என்ற வெற்றியை அல்லாஹ் வந்து இப்போ போங்க 10 வருஷம் கழிச்சு உங்களை இதே இடத்துக்கு வெற்றியா கொண்டு வரேன் வாக்குறுதி எல்லாம் கொடுத்து அனுப்பல அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வை நம்புபவர்களை அல்லாஹ் கைவிடுவது உறுதியா நம்பணும். அது மட்டும் தான் கண்டிஷன், டிஸ்க்ளைமர். அது மட்டும் தான். உள்ள நுழைஞ்சா யார் யாரெல்லாம் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு ஈமான் கொண்டவர்களும் அவ்வளவு ஏன் அவருக்கு சப்போர்ட்டா இருக்கிற அபூ தாலிப கூட யாரும் சேர்க்க கூடாது என்று ஒரு பிரகடனத்தை எழுதி காபாவிலே தொங்க விட்டார்களோ அந்த அபூ சுஃபியான் அவருடைய மனைவி ஹம்சாவின் கொலைக்கு காரணமாக இருந்தார்களோ, ஹம்சாவின் ஈரலை யாரெல்லாம் கடித்து துப்பினார்களோ எல்லோருக்கும் பொது மன்னிப்பு கொடுக்கும் பெரும் தலைவராக அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் ஆக்கினார். மன் அஹ்மத ஸைஃபஹு ஃபஹுவ ஆமின், மன் தഖல பைத்தல்லாஹி ஃபஹுவ ஆமின், மன் தഖல பைத்த அபீ சுஃபியானின் ஃபஹுவ ஆமின். யார் தன்னுடைய வாளை உரையிலிட்டானோ அவனுக்கு என்னால் எந்த தீங்கும் இல்லை. யார் அல்லாஹ்வுடைய ஆலயம் காபாவிற்குள் நுழைந்தானோ அவனுக்கு என்னால் எந்த தீங்கும் இல்லை. யார் அபூ சுஃபியான் வீட்டுக்குள் நுழைந்தாரோ அவனுக்கு என்னால் எந்த தீங்கும் இல்லை என்றார்கள். உள்ள நுழைஞ்சிட்டாரு. الذين اذا دخلوا قريه افسدوها وجعلوا عزه اهلها اذله என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அரசர்கள் ஊருக்கு நுழைந்தால் அதை அழித்து விடுவார்கள், அதுல கண்ணியமானவர்களை அசிங்கப்படுத்திடுவாங்க, இழிவுபடுத்திடுவாங்க அப்படிங்கிறது மரபு, போர் மரபு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் உள்ளே நுழைந்து யார் தனக்கு நோவினை தந்தார்களோ, யார் தனக்கு வேதனையை தந்தார்களோ அவங்க வீட்டை காபாவுக்கு நிகரா உயர்த்தி சொல்லிட்டாங்க. அபூ சுஃபியான் நினைச்சிட்டு கையை பிசைக்கிட்டு இருக்காரு. முஹம்மது வந்துட்டாரா, என்ன பண்ண போறாரு தெரியல, இப்படி ஓடிரலாமா, சூசைட் பண்ணிக்கலாமா, அவ்வளவு வேதனையில் இருக்கிறார். உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சா பாதுகாப்புட்டாங்க, அதான் ஓடி வந்திருக்கோம் எல்லாரும். ஏன் வீட்டுக்கா, முஹம்மது என்ன கண்ணியப்படுத்திட்டாரா? அந்த எதிரியை கூட களிமா சொல்ல வைத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வெற்றியின் மூலம். வெற்றி என்பது மூமினுக்கு உறுதி. தள்ளி போகலாம், அந்த வெற்றியை பார்க்க நம்ம உயிரோடு எல்லாம் இருக்கலாம். ஒரு மூமின் இதைத்தான் நினைக்கக்கூடாது, நான் வாழும் போதே அதை நான் பார்த்தேன் தான் நினைக்கக்கூடாது. ஒரு மூமின் கொண்ட ஈமான் கொண்ட மூமினுடைய வாழ்க்கை என்பது கடத்தம், வரலாற்றை கடத்த வேண்டும், மார்க்கத்தை கடத்த வேண்டும், இந்த உணர்வை இந்த ஜோதியை கடத்த வேண்டும். இங்கே இல்லைன்னா மறுமையில. ஆனால் ஈமான் கொண்டவர்களுக்கு இங்குதான் உறுதியான இறுதியான வெற்றியை இங்கும் அல்லாஹ் காட்டுவான். எனவே இறுதி வெற்றியை ஈமானுக்கு தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசிய என்னை ரப்பல் ஆலமீன் ஆக்கியுள்ள புரிவானாக. கூறி ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். லா நகாஃபு லௌமத்தல்லாஹி என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லியிருக்கிறார். ஆங்கிலத்தில் இதற்கு பேர் நேசேயர்ஸ் என்று சொல்வார். எதை எடுத்தாலும் குறை சொல்லி, எதை எடுத்தாலும் நடக்காது என்று சொல்லி, எப்பவுமே ஒரு மூமினுடைய பண்பில் மிக முக்கியமானது இந்த நேசேயர்ஸ்லாம் he will never pay. அதெல்லாம் அவன் கண்டுக்கவே மாட்டான். ஒரு மூமின், ஒரு நல்ல தூய்மையான மூமின் தன்னை எப்படி தயார்படுத்திக் கொள்வான் என்றால் 2 பாயிண்ட் தான். நான் ஈமானோடு இருக்கிறேன், எனக்கு தான் வெற்றி கிடைக்கும், இங்க இல்லை என்றால் மறுமை. இதை உறுதியாக நம்பக்கூடிய எந்த மூமினும் கலங்க போவதில்லை. அதற்குத்தான் அல்லாஹ் பல இடங்களிலே சொல்கிறான், லா தகஃப் இன்னல்லாஹ மஅனா என்று. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்து போய் பதட்டமாய் இருந்த நிலையில் குகைக்குள், எப்படின்னா அவங்க அந்த வார்த்தை சொன்னது ஒரு காரணம் இருக்கு. கீழே கால், எதிரிகளுடைய கால்கள் தெரிகிறது, எதிரிகளுடைய கால்கள் தெரிகிறது. அதிகபட்சம் எவ்வளவுனா இப்படி குனிஞ்சு பார்த்தா போதும், எதிரிகள் இப்படி குனிஞ்சா போதும். 2 பேர் இருக்கு, அந்த 2 பேரைத்தான் அந்த நாடே தேடுது. இப்படி குனிஞ்சு பார்த்தா போதும். அந்த நிலையில் அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தை, லா தகஃப் இன்னல்லாஹ மஅனா, நீ பயப்படாத, கவலை கொள்ளாத, நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான். இந்த நம்பிக்கை என்பது மூமின்களுடைய உள்ளத்திலே உறுதியாக பதிய வேண்டும். எப்போது அல்லாஹ் நமக்கு அருள்களை புரிகிறானோ இது அல்லாஹ்வால் தான் ஏற்பட்டது என்று உறுதியாக நம்ப வேண்டும். 2 விஷயங்களை சொல்லி முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், சில பேர் கடலுக்கு போவாங்க, பயங்கரமா காத்தடிக்கும், அப்படியே ஆடி இடி சித்துருவோன்ற முடிவுக்கு வந்துருவாங்க. அப்ப அல்லாஹ் அப்படியே நான் ஈமானா வாழ்றேன், முஃமினா வாழ்றேன், எப்படியாவது காப்பாத்திரு அப்படின்னு கண்டமேனிக்கு வாயில வந்து நேர்ச்சியெல்லாம் செய்வாங்க.
அவர்களை நாம் கரை சேர்த்து விட்டால் நான் எப்ப அல்லாட்ட கேட்டேன் என்பது போல் கண்டு காணாமல் இருப்பார்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார். இதா நஜ்ஜைனாஹும், அத இந்த வார்த்தை ரொம்ப அழகான அன்னஹும் லா யதுர், நான் எப்ப துஆ கேட்டேன் அல்லாஹ் கிட்ட என்பதை போல் இருப்பார்கள். அந்த பண்பு மாறினா நமக்கு வெற்றி என்பது கண்டினியூஸா இருக்கும். ஒரு கதையை சொல்லி முடிக்க, ரெண்டு விஷயம் சொன்னேன் இல்லையா, இது ஒண்ணு. ஒரு கதையை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதன் இந்த பரிசல் போர்டு இருக்கு இல்லையா, அதை வச்சு மக்களுக்கு டூர் கூட்டு போற ஒருத்தர் இருந்தானா, எப்பவுமே அதை பாறையில கட்டிட்டு, கயிறை பாறையில கட்டிட்டு அந்த பரிசல தூங்குவாராம். அப்படி தூங்கும் போது ஒரு நாள் அலை அடித்து அந்த தண்ணியில ஆடி 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 அந்த நாட்டு வந்து லூஸ் ஆயிடுச்சு. அது அப்படியே லூஸ் ஆகி அப்படியே போயிட்டு இவர் தூங்கிட்டே இருந்தாரு. அந்த பரிசல் போய் மேல இருந்து அப்படியே கீழே விழுந்து 2 காலம் பாறையில மோதி அப்படியே செதறி தண்ணியில விழுந்து, அதுக்கப்புறம் லேசா எந்திரிச்சு வந்து பார்த்திருக்காரு, 2 கால் போயிருச்சு. உடனே அல்லாஹ்விடத்துல கையேந்தி சொன்னாராம், என்னை நிறைய கடமைகள் இருக்கும் பட்சத்தில், குடும்பம் குட்டி நிறைய கடமைகள் இருக்கும் பட்சத்தில் என் உயிரை எடுத்து விடாமல் என் 2 கால்களோடு என்னை காப்பாற்றினாயே, உனக்கே எல்லா புகழும் இறைவாய். அதுதான் ஒரு மூமினுடைய பண்பு. இந்த 2 பண்புகளையும் ஒரு சேர பெற்று நன்றி கெட்டவர்களாக இல்லாதவரை அல்லாஹ் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம், இறுதி வெற்றி நமக்கே என்பதை உறுதியாக நம்புவோம். மூமின்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய பிணக்குகளை, பிரச்சனைகளை மன்னித்து விடுவோம். அதை பெருசா மைண்ட்ல ஏற்காம இருப்போம். அல்லாஹ் நமக்கான வெற்றியை உறுதி செய்ய போதுமானவன் என்று கூறி அவன் தரக்கூடிய சொர்க்கங்களில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்தை கேள்வி கணக்கின்றி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசி என்னை ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஈதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரும் உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும் வ லذிக்ருல்லாஹி தஆலா அலா வ அவுலா வ அஸ்ஸ வ அஜல் வ அத்தம் வ அக்வா வ அக்பர். அகிமிஸ் ஸலாத்.